2024 ஆண்டு 5319 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க 25 சம்பவம். நான் அதை படிக்கிற பாருங்க. நான் முதல்ல தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதை செய்யறதை விட்டுட்டு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப அவங்களாம் பெண்களே இல்ல. துப்புரவு தொழிலாளிகளை நீங்க சென்னையில எவ்வளவு கொடூரமாக தாக்குனீங்கிறது ஊரே பார்த்தது. அவங்கள உடல் ரீதியாக அவங்களை துன்புறுத்தி கைது செஞ்சது யாரு? நீங்க தான் கைது செஞ்சீங்க. அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகரபாபு சொல்றாரு, நாங்க அவங்களுக்கு வந்து பாத்ரூம் பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் வசதி செஞ்சு கொடுத்துக்கிறேன். பெரிய மன்னர் பரம்பரை. ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கணப்பு திருமண உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி பெயர்ல மகப்பேறு உதவி திட்டம், பங்காரு அம்மையார் பெயர்ல பெண்கள் முன்னேற்ற திட்டம், ஈவேரா நாகம்மையார் நினைவு மகளிர் இலவச படிப்பு திட்டம். அவங்களுடைய மொழி, அவங்க குடும்பம், தமிழ் பெண்கள் யாருமே இல்லையா? மீனாம்பாள் இல்லையா? ஏன் தில்லையாடி வள்ளியம்மை பேர்ல ஒரு திட்டம் முடங்கி இல்ல? அந்த இன வெறியில, அந்த இன ஒட்டுமையில 10 விழுக்காடு தமிழர்களுக்கு இருந்தா போதும். என்னைக்கோ வந்து தமிழ்நாடு பெரிய நாடா வந்திருக்கும். அரிசிக்கு பேரு அஞ்சுகம்னு இவங்க அம்மா பேரு. இது என்னது? இது மூலர் ராமாமிர்தம் வந்து இசைவாளருக்கு வந்து ஒரு 1920 மாநாடு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? தேவதாசி முறையை கடைபிடித்தது யாரு? தமிழ் மன்னர்களா? எல்லா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் 33 விழுக்காடு எனக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிற்கும் போது நாங்க கேட்காமலே வந்து மக்கள் தொகையில் சரிபாதையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி 50 விழுக்காடு கொண்டு வந்தார் பாருங்க எங்களன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்தான் தலைவர். 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்து 89ல அந்த விஷயம் கருணாநிதி அவர்களோடது இல்லையா? 39 விழுக்காடு வந்து அவர் ஒண்ணு முடிஞ்சிருக்காங்க. ஏங்க அவர் கட்சியில கொடுக்க முடியல? அவர் கட்சியில பெண்கள் இல்லையா? கனிமொழி அவர்கள் பேருக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற பேர் இல்ல அப்படின்னா, கருணாநிதிக்கு மட்டும் கனிமொழி அவர்கள் பிறக்கல அப்படின்னா, இன்னைக்கு சமீபத்துல வந்து தந்தி டிவி நடக்கிற மக்கள் மன்றத்துக்கு வந்து போயிருந்தேன். அந்த பதிவை வந்து நீக்கிறாங்களே. ஏன்னா இதை பேசுனா இந்த கருத்து வந்து மக்கள் மன்றத்துல வந்தா ஸ்டாலின் அவர்கள் கோச்சிக்குவாரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கோவை கார்த்திகா அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்போது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கான சில சிறப்பு திட்டங்கள், சலுகைகள் திமுக அரசு தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 5000 ரூபாய் பெண்களுடைய கணக்கிலே வரவு வைத்திருக்கிறார்கள். இவை குறித்தும் இன்னும் பல விஷயம் குறித்தும் அவரிடமே பேசுவோம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க சகோதரி பாக்குறீங்க, திமுகவுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மெகா அறிவிப்பு. மார்க்சிஸ்ட் சிபிஎம் செயலாளர் அவர்கள் சண்முகம் அவர்கள் இன்ப அதிர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு விடிஞ்சு எழுந்தவுடனே தமிழக பெண்களுடைய வங்கி கணக்குல 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, 2021 தேர்தலுக்காக திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இந்த 5 ஆண்டுகள் அவங்களால எந்த விடியலையும் தர முடியல. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த முறை வந்து ஜீபூம்பா மேஜிக் போட்டு நம்ம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாயும், கோடை காலம் அப்படின்னு இந்த மாசம், இந்த 2026ஆம் ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருது, மத்த 4 ஆண்டுகளே வரல. இந்த கோடை காலங்களுக்கு தனியாக ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் போடுறதா வந்து அவர் சொல்றாப்ல. 21ல ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல் தர போறாரு அப்படின்னாங்க. 26 தேர்தல்ல 5000 ரூபாய் வந்தாச்சா, 5000 ரூபாய் வந்தாச்சா, இதான் இவர்களுடைய பாட்டாக இருக்கும், தேர்தல் பாட்டாக இருக்கும். நாம இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து, கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர்களுக்கு கூட வந்து இதன் சூழ்ச்சி புரியல அப்படிங்கிறதா தோணுது. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து, இந்த 5 ஆண்டுகள்ல இவர்களால வந்து இந்த மக்களுக்கு எந்த விதமான, குறிப்பாக பெண்களுக்கு எந்த விதமான பொருளாதார ஏற்றத்தையும் இவங்களால தர முடியல.
தன் கால சுயமாக சம்பாதிச்சு சுயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவர்களால எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், மாசத்துக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்திற்கு 7000 கோடி செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 5000 வழங்கக்கூடிய திட்டத்துக்கு எத்தனை கோடி செலவாகும்? எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அந்த படத்துக்கான இப்ப ஒரு 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 மாசத்துக்கு 1000 ரூபாய்னா 7000 கோடி. அப்போ அவ்வளவு கோடிய ஸ்டாலினுக்கு யாரு இலவசமா தர்றாங்க? நீங்க எங்களை வச்சு கடன் வாங்கி தானே வாங்குறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகள்ல திராவிட மாடல் அரசுல இந்த திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. 70 ஆண்டுகளுக்கு மேலாக 4.5 லட்சம் கோடி, 4 ஆண்டுகள் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. கடன்ல தான் போகுது. இன்னைக்கு தகவல் படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்துல நம்மை விட முன்னேறிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிரா கூட ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் ஒண்ணு இருக்கு, மாநில வளர்ச்சி கடன். அது வெறும் 25 விழுக்காடு வாங்குறாங்க. இது எதுக்கு இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, தங்களுடைய அன்றாட செலவுக்கு வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கம் வெளியில கடன் வாங்க. நம்ம விட பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் 25 விழுக்காடு தன்னுடைய வரி வருவாயில கடன் வாங்குறாங்க, இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் கடன் வாங்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு 36 விழுக்காடு தன்னுடைய வருவாயில 36 விழுக்காடு கடன் வாங்கிதான் சமாளிக்கிறாங்க. அன்றாட செலவுகளை, அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அன்றாட செலவுகளை 36 விழுக்காடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் வாங்கிதான் வந்து செலவு பண்றாங்க. அப்படின்னா இவர்கள் என்னத்தை கொடுக்க போறாங்க? இந்த 5000 ரூபாய் மூலமாக மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா? தமிழ் சமூக மக்களை உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்வதா, ஒரு ஒரு பெற்ற பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நல்லது கெட்ட செய்யறதால கடன் வாங்கி செய்யறது அப்படிங்கிறது குடும்பத்திலே ஒரு மரபா இருக்கும்போது, ஒரு அரசு கடன் வாங்கி தன்னுடைய ஸ்டேட்ல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கான ஒரு ஊக்கத்தொகையை கொடுப்பதுல என்ன தவறு? இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டம் தொடங்கி, நான் முதல்வர் திட்டம் தொடங்கி, அவ்வளவு திட்டங்கள்ல பெண்கள் வந்து பயன்பெற்று இருக்கிறார்களே. அதே போல வந்து நீங்க ஒரு காணொலியில பார்த்திருப்பீங்க, அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்தியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பெண் ஜப்பான மொழியை கற்று அவங்க ஒரு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இவ்வளவும் வந்து பெண்களுக்கு இவ்வளவு செய்யும் பொழுது இதை கடன் வாங்கி செஞ்சா கூட தப்பு இல்லையே, பிச்சை எடுத்தாலும் படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்தியாவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜப்பான் மொழியை கற்று பிளேஸ்மெண்ட் ஆன பொண்ணு இருக்கா, வேலை வாங்கி பொண்ணு இருக்கா? இந்தியாவில மட்டும் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து IAS படிச்சு IPS படிச்சு வந்து அரசு அதிகாரிகளா ஆறாங்களா? இல்ல இந்தியாவில மட்டும்தான் பெண்கள் படிக்கிறாங்களா? இந்த உலகத்துல மட்டும் பெண்கள் படிக்கிறாங்களா? மத்த இடங்களையும் தான் பெண்கள் படிக்கிறாங்க, மத்த இடங்களையும் படிக்கிறாங்க. நான் இது ஒரு அருவருப்பா பாக்குறேன். இது தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க, IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள்ல அது மிக குறிப்பாக வந்து பெண் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் அவங்களுடைய விளம்பர மாடலா காட்சிப்படுத்துறது உண்மையில அருவருக்கத்தக்கது, ரொம்ப வருந்தத்தக்கது. நான் மதிக்கக்கூடிய நிறைய IAS ஆபீசர்கள் அதுல இருக்கிறாங்க, பெண் IAS ஆபீசர் இருக்காங்க, IPS ஆபீசர்ஸ் இருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதான். நீங்க வந்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள், நீங்க திமுக அண்ணா அறிவாலயத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளம் போதா, இல்ல தமிழ்நாடு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து அந்த அரசு கஜானாவில இருந்து அவர்களுக்கு சம்பளம் போதா? திமுக வந்து ஒரு கட்சியாக இருந்தா, நீங்க நம்ம வந்து இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேடையில நடிகர்கள் வந்து, இயக்குநர்கள் வந்து, கலைஞர்கள் வந்து பேசுறாங்க, IAS IPS அதிகாரிகள் பேசுறாங்க. அது ஒரு வெறும் கட்சி மேடையாக இருந்தா நீங்க வந்து அண்ணா அறிவாலயத்துல இருந்து சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்ப வந்து அந்த கட்சி ஒரு அரசு அமைச்சிருச்சு, ஆட்சி அமைச்சிருச்சோ, அப்போ அந்த கட்சியோட நிகழ்ச்சியாக அது பார்க்க முடியல. அது வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி. அரசாங்கம் ஒரு விஷயத்த மாணவர்களுக்காக செய்யும் பொழுது இவர்கள் எல்லாம் போய் ஊக்குவிக்கிற அளவுல வகையில இவங்க கலந்துக்கிறதுங்கிறது ஒரு யதார்த்தமான நியாயமான ஒன்றுதானே? சரியான கேள்வி. ஆனா இவங்களை காட்சி பொருளா பயன்படுத்துறதால யாருக்கு நன்மை பெறும்? தமிழ்நாட்டு மக்கள். இப்ப நீங்க சொல்றீங்க பேருந்து கட்டணம் வந்து நாங்க இலவசமா கொடுக்குறோம், மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி கொடுக்குறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் இருக்குங்க, நான் முதல்வன் திட்டம் இருக்குங்க, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. யாரு இல்லைன்னு சொன்னா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் நாங்க வாங்கிக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா அரசு பள்ளியில, அரசு கல்லூரியில எனக்கு பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்கள்ல 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே கிடையாது. துணைவேந்தர்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய அச்சாணி.
அவங்கதான் வந்து பாடத்திட்டங்களை வகுப்பாங்க, எப்ப தேர்வு நடத்தணும், யார் யார போடணும், எந்தெந்த பணிக்கு எத்தனை பேர் தேவை, இதற்கான ஒட்டுமொத்த வேலையும் வந்து துணைவேந்தர்கள் தான் பார்ப்பாங்க. துணைவேந்தர்களோட பணி அவ்வளவு முக்கியமான பணி, மிக முக்கியமாக. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கிடையாது, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது, பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது, எதுக்குமே கிடையாது. மடிக்கணியில் 2000 கோடி ரூபாய் செலவழிச்சு கொடுப்பீங்க. அந்த மடிக்கணியில பாடம் நடத்துறதுக்கு எனக்கு பேராசிரியர்கள் வேணும்ல. இல்ல இது நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசு அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த கேம்பஸ், அந்த கல்லூரிகள்ல அவர்களுக்கு ஆய்வகத்துக்குன்னு தனியா ஒரு ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்க கிடையாது. கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழகத்துல மட்டும் 348 பேராசிரியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பணி ரினியூவல் அவங்களுக்கு வரல. அப்ப இவங்க என்ன கேட்கறாங்க, என்ன அவங்களோட குறை என்னவா இருக்கு அப்படின்னா வந்து எங்களுடைய பணியை 4ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து செய்யறாங்க. அந்த மாணவனுக்கு ஆய்வகத்துல ஏதோ ஒண்ணு தப்பு நடந்துச்சு, பிழை நடந்துச்சுன்னா எப்படி தெரியும்? 2ஆம் ஆண்டு மாணவனுக்கு, 3ஆம் ஆண்டு மாணவனுக்கு, 4ஆம் ஆண்டு மாணவன் வந்து ஆய்வக பகுதிகளை வந்து சொல்லி கொடுத்தா அப்படின்னா அப்ப 4ஆம் ஆண்டு மாணவன் வந்து என்ன பண்ணுவான்? நம்ம இந்த அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, இதுல வந்து நாங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அரசு போக்குவரத்து கழகங்களை 8 ரூபாய் டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 ரூபாய பெண்களுக்கு வந்து குறைச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான டிக்கெட்டை வந்து 24 ரூபாய் கொண்டு போயிட்டாங்க. நமக்கு குறைச்சிட்டு ஆண்களுக்கான பயண கட்டணத்தை வந்து 24 ரூபாய், 1க்கு 3 மடங்கு அங்கிருந்து எடுக்கிறேன். சரிப்பா, இது சரி. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கடன் தொகை, நிகர கடன் தொகைங்கிறது 24,000 கோடி. இன்னைக்கு 50,000 கோடியை தொடுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெளிவா சொல்றாங்க, இவன் இந்த டிஎன்எஸ்டிசிய இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் வித்துரும் சொல்றாங்க. ஏன்னா இப்பவே நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு தான் வந்து டெண்டர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரல, இன்னும் வந்து முழுமையா வரல. உங்களுக்கு மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் கார்பரேஷனா இருக்கும். ஏன்னா முழுக்க அரசாங்கத்தினுடைய தனி உடைமை சொத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி மட்டும் அண்டர்டேக்கிங்காக இருக்கு. அண்டர்டேக்கிங்கும் கார்பரேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கார்பரேஷன் முழுக்க அரசாங்கத்தினுடைய சொத்து, அண்டர்டேக்கிங் அப்படி கிடையாது. அரசாங்கம் மற்றும் தனியாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தனியாருக்கு வித்துருவாங்க. நான் வந்து எனக்கு வந்து பஸ் 5 வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஒட்டுமொத்தமா அரசு போக்குவரத்து கழகத்துல தனியாருக்கு தாரை வார்த்தாங்கிறது எப்படிங்க ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்? பெண்களுக்கு நல்லது பண்றதுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க? நீங்க அதுதான் நான் கேக்குறேன். நீங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இன்றைய தேதியில ஒரு தமிழ்நாட்டு ஒரு மகளிரோட ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு குதூகலமாக, அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு 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 ஊக்கம் கிரெடிட் ஆயிருக்கு, ஒரு பணம் கிரெடிட் ஆயிருக்குங்கும் பொழுது அவர்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. இண்டிபெண்டா அவர் சொல்றாரு ஸ்டாலின், உங்களுடைய சுயமரியாதை அதைத்தான் நாங்க வந்து முன்வைத்து இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்துறோம். பெண்கள் இண்டிபெண்டா சுயமரியாதையோட நிற்கணும் அப்படிங்கறதா, அதை நோக்கிதான் இந்த திட்டங்களை நாங்க அமல்படுத்திருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. அப்புறம் ஏன்னா வந்து அது நல்ல திட்டம் தான். அப்புறம் ஏன் வந்து ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில போய் 1000 ரூபாய் கையெண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி எந்த ரேஷன் கடையில போய் நின்று வந்து 3000 ரூபாய் பொங்க பரிசு வாங்குறது இல்லையே? இவங்க இதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகல, இவங்களுக்கு அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்ல அப்படின்னு 2026 அப்புறம் அரசியல் விட்டு வெளியே போனா கூட இவங்களுடைய குடும்பத்து பெண்கள் 10 ஆண்டுகளுக்கு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. கனிமொழி அவர்களுடைய வேதனையை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வேதனையை பதிவு செய்யறாங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து விதவைகள் ஆகிறாங்க அப்படிங்கிற வேதனையை பதிவு செய்யறாங்க. பெண்கள் குறித்த அக்கறையும் கவலையும் நிறைந்தவர்களாதனே கனிமொழி போன்றவர்கள் இருக்கிறாங்க. நம்ம இப்படி போற போக்குல விமர்சனம் செஞ்சிட முடியும். முதலை கண்ணீரும் கனிமொழியின் கண்ணீரையும் நம்ப கூடாது. நீலி கண்ணீர் அது. 21க்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தா, எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்தே மது ஒழிப்பாதான் இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. வீதிக்கு நின்று பேசினாங்க. தமிழ்நாடு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது, அந்த காரணம் சாராயம் தான் பேசினாங்க. போராடினாங்க இவங்க அண்ணெல்லாம் வந்து. ஆட்சியா முடிய போகுது, மதுவை ஒழிச்சால. சாராய ஆலை நடத்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் அமைச்சர்களுங்க. டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர்,
அவருடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்திரன், அவர் சாராய ஆலை முதலாளி. அவங்க எப்படி சாராயத்தை ஒழிப்பாங்க? நீங்க சொன்னா நம்ம மாட்டீங்க. 19 விழுக்காடு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாயில் 19 விழுக்காடு வட்டி கட்டுவதற்காக செலுத்தப்படுது. மேங்க்ரூவ் கான்க்ளேவ்னு ஒரு திட்டம் தமிழ்நாட்டு கடற்கரை ஓரங்கள்ல அலையாத்து காடுகளை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம். எவ்வளவு அந்த திட்டத்துக்கு வந்து ஒதுக்கி இருப்பாங்க நினைக்கிறீங்க? 1675 கோடி. அதுல 1000 கோடிய எங்க கடனை வாங்குறாங்கன்னு தெரியுமா? வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடனை வாங்குறாங்க. வேர்ல்டு பேங்க்கு என்னங்க தேவை இருக்கு தமிழ்நாட்டு கடற்கரை ஓரங்கள் அலையாத்தி காடுகளை வந்து வளர்க்கறதுக்கு? அலையாத்தி காடுகளை எப்படி வளர்ப்பீங்கன்னு கேட்டா, ஏற்கனவே நிறைய அலையாத்தி காடுகள் இருக்குல்லங்க, அந்த அலையாத்தி காடுகள்ல இருந்து நாங்க வந்து புதுசா வந்து டெவலப் பண்ணுவாங்க. அது எங்கெங்க பண்ணுவீங்க? அந்த அலையாத்தி காடுகளுக்குள்ள நடுவுல கேப் இருக்குல்லங்க, அங்க பண்ணுவாங்க. நாம் தமிழர் இந்த திட்டத்தை ஆதரிக்கத்தானே செய்யணும். ஏன்னா நீங்க தான் மரங்களின் மாநாடு நடத்துறீங்க, கடல் மாநாடு நடத்துறீங்க, இயற்கை மீதான காதலையும் அக்கறையும் ஒவ்வொரு தருணத்தையும் நாம் தமிழர் வெளிப்படுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க வரவேற்கதானே செய்யணும். காடுகளை வளர்க்கறதுக்கு 1675 கோடி ரூபாய் உலக வங்கியில நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எங்கேயோ கொண்டு போய் அடிமையாக்க போறீங்கன்னு அர்த்தம். கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை, காட்டு வளங்களை, நீங்க எங்கேயோ கடற்கரையில இருக்கக்கூடிய வளங்களை எங்கேயோ போய் நீ அனுமதி வைக்க போறேன்னு அர்த்தம். அலையாத்தி காடுகளை வளர்க்கறதுக்கு 1675 கோடி ரூபாய் நீங்க கடனா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் தான் இருக்கும். காடுகளை வளர்க்கறதுக்கு எதுக்குங்க அவ்வளவு? இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த 5000 ரூபாயில வந்து அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா இருக்குமா? தொடர்ச்சியா இருக்குமா? நீங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு வந்தீங்க? பெட்ரோல் விலையை 5 ரூபாய் குறைப்பீங்க, குறைக்கல. டீசல் விலையை 4 ரூபாய் குறைப்பீங்க, குறைக்கல. கேஸ் 1000 ரூபாய், சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு சொன்னீங்க. சொன்னீங்களா? செய்யல. சொன்னீங்க, செய்யல. அது பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னீங்க, செய்யல, பிரச்சனை இல்லை. 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. நான் அடுத்த முறை வந்து நான் ஆட்சிக்கு வந்து 2000 ரூபாய உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த 2000 ரூபாய்க்கான பொருளாதாரம் யாரு வச்சிருக்கா? நீ கடன் வாங்கி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீ சாலைகளா கொண்டு வாங்க, அரசு பேருந்துகளா கொண்டு வாங்க, ஏதாவது ஒண்ணு கண்ணுல காமிங்க, பள்ளிக்கூடங்களா காமிங்க. எந்த பள்ளிக்கூடங்களும் சரியான முறையில இருக்கிறது இல்ல. கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விழுகுது. மிக குறிப்பாக நான் சொல்ல போனோம் அப்படின்னா அரசு கல்லூரிகள்ல கழிப்பறை வசதி கிடையாது, அரசு பள்ளிகளையும் கழிப்பறை வசதி கிடையாது, ஆய்வக வசதி கிடையாது. பேராசிரியர்களை நியமிங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கான மாதாந்திர சம்பளம் கொடுக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வூதியம் குடிக்கணும், பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு கடன் இல்லைங்க, காசு இல்ல. ரோடு போட்டுட்டாங்கயா, எங்க ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட வந்து பணம் இல்லைங்க, எங்களுக்கு அலாட் ஆகல, இதுக்கு அலாட் ஆகல அப்படிங்கிற. ஏன் அரசாங்கிட்ட பணம் இல்லையா? அப்ப இதுக்கு மட்டும் எப்படி பணம் வருது? அப்படி பெண்கள் மேல நீங்க வந்து கருணை உள்ளம் கொண்டவர்களா நீங்க திமுக காரங்க? கருணை உள்ளம் கொண்டவர்கள் என்பதனால்தான் ஆட்சிக்கு வந்த நீங்க முதல் கையெழுத்து பத்தி பேசுனீங்க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து இந்த பெண்கள் சம்பந்தமான இலவச பேருந்து டிக்கெட், இலவச டிக்கெட், அதுக்கான கையெழுத்து தான் முதல்ல போட்டிருக்கிறார் முதலமைச்சர். இன்றைய தினத்துல பெண்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இன்றைக்கு இருக்கிறதா பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இவங்க ஆட்சியில 2021 இருந்து இப்ப வரைக்கும் இவர்கள் ஆண்டு ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பை இவங்களால சரியான முறையில கொடுக்க முடியல. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாடு காவல்துறையினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஆண்டு வாரிய குற்ற சம்பவங்களுடைய தரவுகள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு. அது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 2022ஆம் ஆண்டோட முடிஞ்சிருக்கு. 2022க்கு அப்புறம் வந்து பதிவேற்றமே கிடையாது. 21ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சி செய்த காலத்துல 3855 பாலியல் வழக்குகள் வந்து நடந்திருக்கு. 2022ஆம் ஆண்டு 4041 வழக்குகள், 4041 பாலியல் வழக்குகள். அதுல 3620 வழக்குகள் குழந்தைகள் சார்ந்த வழக்குகள், போக்சோ வழக்குகள். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான வழக்குகள் 3620 வழக்குகள் 2022ஆம் ஆண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் வரல. ஏன்னா அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ரேட்ல போகுது, டெண்டன்சி வந்து இன்க்ரீசிங் ரேட்ல போகுது. இது தாண்டி 2024ஆம் ஆண்டு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய கேஸ் பதியப்பட்டது மூலமாக மட்டும், நம்ம நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக கிடைச்ச பதிவு வந்து என்னன்னா 2024ஆம் ஆண்டு 5319 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. பதியப்பட்ட வழக்குகள் மட்டும். இன்னும் நடந்தது எத்தனை ஆயிரம்ங்கிறது தெரியாது. நடந்தது தெரியாமலேயே பெண்கள் எவ்வளவு தூரம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்கன்னு தெரியாது.
முதல்ல தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதை செய்யறதை விட்டுட்டு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். 2025ஆம் ஆண்டு மட்டும் 25 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறை மூலமாக மட்டும் தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 25 சம்பவங்கள். நான் அதை படிக்கிறேன் பாருங்க. நான் இதுல எதுவும் பிழை விட்டுறக் கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து படிக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரத்தை காவல்துறையை எப்படி வச்சிருக்காங்க லட்சணம். 2025ஆம் ஆண்டு முதல் மாசம் சென்னை மாசம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல பெண் பக்தரிடம் ஒரு காவல்துறை அதிகாரியை பாலியல் சில்மிஷன் பண்றாரு. 18/1 ஜனவரி 18 கரூர்ல 16 வயது சிறுமியை காவலர் இளவரசங்கிறவரு பாலியல் சீண்டல் செய்யறாரு. அவர் போக்சோ சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்படுறாரு. 1-2 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி சென்னை பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காவல் அதிகாரி ராமன்கிறவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. எங்க செஞ்சிருக்காருன்னு பாருங்களேன். போலீஸ் பூத்துல காவல்துறை ஜீப்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அடுத்த 4-2 பிப்ரவரி 4ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடையநல்லூர்ல சிவகிரி ஆலங்குளம் காவல் நிலையங்களை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. கடையநல்லூர் பெண் 25/3 மார்ச் மாசம் 25ஆம் தேதி போக்குவரத்து காவல்துறையில் தன்னுடன் பழகிய ஒரு பெண்ணைய அந்தரங்க புகைப்படங்கள் எடுத்து அவளை மிரட்டி பாலியல் விஷயங்களை பண்ணிருக்காங்க. இது போக்குவரத்து காவல்துறை. 17/4 பிப்ரவரி 17 குமரி மாவட்டம் ராஜக்காமங்கலத்துல காவலர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. 7/5 மே மாசம் 7ஆம் தேதி ஆவடியில புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் குற்றப்பதிவு காவலர் நீ என் தனிமையில என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாலியல் இது சீண்டல் பண்றது. இது பத்தி விசாரிக்க போன உரிய பதில் கிடையாது. அடுத்து 19/5 திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுல இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு படை காவலருடைய வேலை. மே மாசம் 30ஆம் தேதி திருச்சியில் காவலர் தகாத முறையில் நடந்து கொண்டது. திருச்சி மாவட்டத்தில் நடந்த காவலர்கள் பிரச்சனை. 26 ஜூன் 26 சென்னை தாம்பரம் ஆயுதப்படை பெண் காவலரை அந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த வழக்கு நடந்தது. அடுத்து 7/5/7 ஜூலை மாசம் 5ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் வெள்ள மீட்பு பணிக்கு வந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வெள்ள மீட்பு படையை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட பழகி அந்த பெண்ணை கர்ப்பமாகினதுக்கு அப்புறம் ஓடி போயிட்டார். அவரை பிடிச்சு விசாரணை செஞ்சிருக்கிறாங்க வெள்ள மீட்பு படையில. அடுத்து 15/7 ஜூலை மாசம் 15ஆம் தேதி தூத்துக்குடியில 15 வயது பெண்ணுக்கு காவல்துறை அதிகாரிகளால பாலியல் சீண்டல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 31/7 துறையூர் காவல் நிலையத்துல காவலர்களால பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணு. 14/8 திருச்சி பொன்முனையில சம்பவம். அதே நாள்ல பாளையங்கோட்டையில ஆயுதப்படை காவலர் அவர் பேரு சசிகுமார் 9ஆம் வகுப்பு சிறுமி கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அடுத்து 15/9 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி கள்ளக்குறிச்சி காவலர் தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காரு. என்ன வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. அதே இதுல குட்கா இந்த நபர் குட்கா வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்டவருடைய பெண்ணும் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கா. அந்த காவல் நிலையத்துக்கிட்ட போய் அந்த காவல் நிலையத்துல அந்த பெண் அந்த காவல் நிலைய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போய் நீ என் கூட தனிமையில இருக்கணும், அப்படின்னா உங்க அப்பா நான் உடனடியா விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கான் 17 வயது சிறுமிய. இது எப்படி பாக்குறீங்க? அவர் பேர் தனிப்பிரிவு காவலர் பிரபு. அடுத்து 21/9 செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி கரூர் மாவட்டத்துல பசுபதி பாளையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சது. அடுத்து 30/9 செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி திருவண்ணாமலை பெண்ணை தாய் கண் முன்னே 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க. 25/10 மாஞ்சோலையில வனக்காவலர் மது போதையில் வீட்டில் தனியே இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது. அடுத்து 31/10 அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி நாகப்பட்டினத்துல 12ஆம் வகுப்பு மாணவி காவல்துறை அதிகாரியை சீண்டல் செய்கிறது. அடுத்து 8/11 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பள்ளி மாணவி பாலடைந்த வீட்டுல அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள். 12/12 திருச்சியில காவல் நிலைய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. 23/12 கோவையில காவல் அதிகாரிகளுடைய மகளை
மகளை குளிச்சிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துட்டான். அந்த வீடியோ எடுத்ததை வச்சு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறது. அடுத்து 24/12 ரயில்ல நீங்க எல்லாத்துமே பார்த்திருப்பீங்க. ரயில்ல பயணம் செஞ்ச மாணவிய, கல்லூரி மாணவிய வந்து காவல்துறை அதிகாரியே வந்து பாலியல் சீண்டல் செய்தது. இது மாதிரி வந்து இந்த பெண்களை பாதுகாக்க கூடிய தமிழ்நாடு காவல்துறையே பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கு. அந்த அந்த ஒரு குற்ற சம்பவங்களை அவங்களே செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு மேல இருக்கிறது யாரு? ஹையர் அபிஷியல் நமக்கு யாரு இருக்காங்க? மு.க. ஸ்டாலின் தானே இருக்காரு. நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல, மன தைரியத்தை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்டெரக்டா கொடுக்குறாரு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம். நீங்க என்னைக்கு உங்க உங்க துறைக்கு கீழே காவல்துறை இருக்கு, அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் நல்லவர்களா இருக்கணும், நல்ல முறையில வேலை செய்யணும். அதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்களா? தமிழ்நாடு முழுக்க 5329 டாஸ்மாக் கடை இருக்கு. அது எப்ப மூடுவீங்க? நிறைந்த போதையில பார்த்தோம்ல நம்ம மாஞ்சோலையில மது போதையில் வீட்டில் தனியா தங்கியிருந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து வனத்துறை அதிகாரி வந்து ஈடுபடுத்துறாரு அப்படின்னா இது எப்படி பாக்குறது? பெண் பாதுகாப்பு அடுத்த விஷயங்க. முதல்ல இந்த போதையாவது ஒழிங்க. போதையை ஒழிச்சாலே தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம்ல வீட்டுல தங்கும். அவங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்துல நீங்க வந்து டாஸ்மாக் கடையில விட்டீங்க அப்படின்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? அது எப்படி சரிப்பட்டு வரும்? மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா போராடக்கூடிய மக்களும் இருக்காங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பெண்கள் வந்து கட்டிருக்கிற சேலையோட வந்து யூனிஃபார்ம் சேலையோட வந்து போராட்டம் பண்றாங்க. யூனிஃபார்ம் சேலைகளை மேல தலையில கட்டிக்கிட்டு ஒரு பாதுகாப்பாளர் மாதிரி போட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறது? தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் தினமும் போராடிட்டு இருக்காங்க. எனக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, ஊதிய உயர்வு கொடுங்க அப்படின்னு. அப்ப அவங்களாம் பெண்களே இல்ல. துப்புரவு தொழிலாளிகளை நீங்க சென்னையில எவ்வளவு கொடூரமாக தாக்குனீங்கிறது ஊரே பார்த்தது. ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றதை கொண்டாடணும். துப்புரவு பணியாளர்கள் அங்க போராடிட்டு இருக்கிறதா அவங்கள தூக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அலக்கழிச்சது யாரு? அவங்கள உடல் ரீதியாக அவங்கள துன்புறுத்தி கைது செஞ்சது யாரு? நீங்க தான் கைது செஞ்சீங்க. அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு சொல்றாரு, நாங்க அவங்களுக்கு வந்து பாத்ரூம் பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறேன். இது பெரிய மன்னர் பரம்பரை. இந்த மண்ணு மக்களோட மண்ணு, மன்னர்களுடைய மண்ணு கிடையாது. என்னைக்கும் மன்னர்களுடைய மண்ணு இது இருக்காது. மக்கள் செய்யணும். நீங்க அதை விடுங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல தேர்வு எழுதியிருப்பாங்க. தேர்வு எழுதுறதுக்கான சான்றிதழ் கொடுக்க முடியாம 3 ஆண்டுகள் அலக்கழிக்கப்படுறாங்க மாணவர்கள். ஏங்க சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு செலவு காசு இல்லைங்க. அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்துல படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தேர்வு எழுதி அந்த சான்றிதழ் வழங்குவதற்கு காசு இல்லாம இருக்கு. நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனா என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் உட்பட்ட நான் சம்பளம் கொடுக்க வேண்டிய பெண்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. சத்துணவுல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்க பெண்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஊதிய உயர்வு கொடுக்க மாட்டேன். இங்க வந்து அரசு பல்கலைக்கழகங்கள்ல, குறிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு மேலங்க தொகுப்பூதிய பணியாளர்களா பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வேலையை வந்து 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து எடுத்து செய்யறான். அது மனசாட்சிப்படி தவறுங்க. நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன் சரிதான், ஆனா நான் நல்லது செய்யணும், நீங்க 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு எந்த பெண்களாவது கேட்டாங்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எனக்கு 5000 ரூபாய் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல எந்த பெண்ணு போராடல. ஆனா போராடக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் செவிசாய்க்கல. தங்கை ஸ்ரீமதியின் மரணம் இது வரைக்கும் அவ எப்படி செத்தா தெரியாது. கோயம்புத்தூர்ல வித்தியாலயான ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்து பெண் வந்து பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டார். பல பெண்கள் அரசு கல்லூரிகள்ல, அரசு பள்ளிகள்ல படித்த பெண்கள் பாலியல் வன்கொடுமையினால பாழாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார்கள். நடவடிக்கை என்ன இருக்கு? நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்க தானே இருக்கீங்க. ஏன் எடுக்கல? 5000 ரூபாய் கொடுத்து நல்ல வேஷம் போடணும்னு நினைக்கிறீங்களே. நீங்க நல்லவங்களா இருந்தா எதுக்கு நல்ல வேஷம் போடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கெட்டவர்.
தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிக மிக துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபர் மு.க. ஸ்டாலின். அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை, அந்த பெண்களுக்கான இவங்க ஆட்சிக்கு வந்தது எதை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 21 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திமுக வெற்றி பெற்றதுக்கான மிக முக்கிய காரணம் பொள்ளாச்சி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவம். யாராலையும் மறுக்க முடியாது, நடந்தது. ஆனா நீங்க என்ன ஆச்சு அப்படின்னா, நடந்துருச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதியை கொடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 77 லட்சம் நினைக்கிறேன், அதை கொடுங்க, அந்த பெண்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் கண்டிக்குதுங்க. என்னங்க, நான் தீர்ப்பு சொல்லி 2 மாசத்துக்கு மேல ஆகுது, இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு 77 லட்சத்தை கொடுக்க முடியல. இப்படித்தாங்க இருக்கு இவங்க அரசாங்கம். எல்லா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் 33 விழுக்காடு எனக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிக்கும் போது, நாங்க கேட்காமலே மக்கள் தொகையில் சரிபாதையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி 50 விழுக்காடு கொண்டு வந்தார் பாருங்க எங்களன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்தான் தலைவர். 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி அதை கொண்டு 89ல அந்த விஷயம் கருணாநிதி அவர்களோடது இல்லையா? அவர்கள் திமுகவுடைய அந்த பெண்கள் சம்பந்தமான வரலாற்று திட்டங்கள் அப்படின்னே ஒரு பட்டியலிட முடியும். ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி பெயர்ல மகப்பேறு உதவி திட்டம், பங்காரு அம்மையார் பெயர்ல பெண்கள் முன்னேற்ற திட்டம், ஈவேரா நாகம்மையார் நினைவு மகளிர் இலவச படிப்பு திட்டம் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் பேர்ல கூட இலவச நினைவு தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இப்படி அவர்களுடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உட்பட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு 10 திட்டங்களை அவங்க குறிப்பிட முடியும். அதுல கிட்டத்தட்ட முதல் திட்டம் நீங்க சொன்ன 89ல கலைஞர் கொண்டு வந்தது. 39 விழுக்காடு அவர் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஏங்க அவர் கட்சியில கொடுக்க முடியல? அவர் கட்சியில பெண்கள் இல்லையா? அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஒண்ணு இவரு 33 விழுக்காடு பெண்கள் வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்கணும், இல்ல 33 விழுக்காடு ஐயா கருணாநிதி அவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெண்கள் யாரும் இவங்க கட்சியை நம்பி வராம இருந்திருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் திமுகவுல கனிமொழி கருணாநிதி தாண்டி ஒரு பெண் ஆளுமையை சொல்லுங்க. கனிமொழி அவர்கள் பேருக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற பேர் இல்ல அப்படின்னா, கருணாநிதிக்கு மட்டும் கனிமொழி அவர்கள் பிறக்கல அப்படின்னா, இன்னைக்கு பல கோடி பெண்கள் ரேஷன் கடையில் நின்று 1000 ரூபாய்க்கு கையேந்தி வரிசையில் நின்று வாங்குறாங்கல்ல, அதுல பல கோடி பெண்ல ஒரு பெண்ணாக கனிமொழி கருணாநிதி இருந்திருப்பாங்க. நீங்க கூட சொன்னீங்க, மூலர் ராமாமிர்தம் சொன்னீங்க, அஞ்சுகம் சொன்னீங்க, அஞ்சுகம் அம்மையார் சொன்னீங்க. இவ அஞ்சுகம் அம்மா பேர்ல திட்டம் மட்டும் இல்ல, அரிசி வச்சிருக்காப்ல. ஒரு காலகட்டத்துல தஞ்சை பகுதிகளில் ஒரு புதிய அரிசி வகை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புதிய அரிசி வகைக்கு பேரு தன்னுடைய தாய் பேரை வைக்கிறார் ஐயா கருணாநிதி. அவங்களுடைய மொழி, அவங்க குடும்பம், தமிழ் பெண்கள் யாருமே இல்லையா? மீனாம்பாள் இல்லையா? இல்ல திருவிக்காவினுடைய மகள்கள் இல்லையா? நீலாம்பிகை இருக்காங்க, அவங்க பேரை வச்சுக்கலாம். மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க, அவங்க பேரை வச்சுக்கலாம். அவங்க பேரை வைக்கலாம். நீலாம்பிகை அம்மையார் தான் ஒரு தடவை மாநாடு போட்டு ஈவே ராமசாமிக்கு பெரியார்னு பேரு கொடுத்தாங்க. நீலாம்பிகை அம்மையார், நாகப்பட்டினம் நீலாம்பிகை அம்மையார். ஏன் அவங்க பேர் இல்ல? காந்திக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய, அஹிம்சை முறையை கற்றுக் கொடுத்த ஒரு போராளி தில்லையாடி வள்ளியம்மை. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது ஒரு தமிழ் பெண்ணாக போராடி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வெள்ளையாதிக்கு கொடுமை முறைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. என்னுடைய அரசியல் ஆசானாக நான் தில்லையாடி வள்ளியம்மை என்ற 16 வயது சிறுமியை நான் பார்க்கிறேன். அவள் தான் சத்தியாகிரகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாலும் காந்தி சொல்றாரு, ஏன் தில்லையாடி வள்ளியம்மை பேர்ல ஒரு திட்டம் முடங்கி இல்ல? சத்தியவாணி முத்து அவர்களை தவிர்த்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பிறந்தது தமிழ் பிராமணர்களுக்கு பிறந்தாங்க. கட்டியதான் ரெட்டியார் என்கின்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபரை கல்யாணம் பண்றாங்க. இவங்களை தவிர வேற யாருமே தமிழ் கிடையாதுங்க. இல்ல இது நீங்க இதுல ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தேவதாசி முறையை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. இசைவேளாளர் மாநாட்டுல 1925ல அந்த மாநாட்டுல அவங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தரை அடையாளப்படுத்துறதுக்கு, கௌரவப்படுத்துவதற்கு அவர் பேர்ல ஒரு திட்டம் சொல்றதுல என்ன தவறு? இல்ல, எல்லாமே மாற்று மொழியிலே அடையாளப்படுத்தணும்னு என்ன இருக்கு?
கோயம்புத்தூர்ல 2000 கோடிக்கு பாலம் கட்டுறீங்க. இன்னைக்கு இந்த கோயம்புத்தூரா உருவாறதுக்கு காரணம் ஐயா ரத்ன சபாபதி முதலியார் சிறுவாணி தண்ணியை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு தண்ணி கொடுத்த மகன் ரத்ன சபாபதி முதலியார். சரி, முதலியாருங்கிற பேரு வேண்டாம், வேற யாரையாவது ஒண்ணு பார்ப்போம். இந்த கொங்கு மண்ணின் மைந்தனாக இருந்து ஒட்டுமொத்தமாக சென்னை மாகாணத்தினுடைய முதல் தமிழ் முதலமைச்சர் டாக்டர் ப சுப்ராயன், பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் ப சுப்ராயன் அவர்கள். அவர் பேர் வைக்கலாமே. 2000 கோடிக்கு செலவு பண்றீங்க. இந்த நாடு இந்த ஊரானதுக்கு காரணம் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க பேரை வைங்க. எங்க தமிழ் தாத்தாக்களுடைய பேரை வைங்க. வைக்கிறது கூசுது. உங்களுக்கு என்னங்க அவ்வளவு மொழிப்பற்று இருக்கு? விஜயநகர பேரரசு படையெடுப்பு முடிஞ்சு 500 ஆண்டுகளுக்கு மேல போச்சு. 500 ஆண்டுகள் ஆச்சு. 500 ஆண்டுகள் கழிச்சு உங்க தாய்மொழியை நீங்க மறக்கல. உங்க ஆளுங்களை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதானங்க ரொம்ப அந்த இன வெறியில, அந்த இன ஒற்றுமையில 10 விழுக்காடு தமிழர்களுக்கு இருந்தா போதும். என்னைக்கோ தமிழ்நாடு பெரிய நாடா வந்திருக்கும். அரிசிக்கு பேரு அஞ்சுகம்னு அம்மா பேரு. இது என்னது? இது ஒரு பேருந்து நிலையமா? அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம். இது என்னது? இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க. அவங்கள பத்தி எல்லாம் ஒரு ஒரு அரசா அவங்க முன்னிறுத்துங்க. மூலர் ராமாமிர்தம் இசைவாளருக்கு ஒரு 1920 மாநாடு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? தேவதாசி முறையை ஒழிக்கணும். தேவதாசி முறையை கடைபிடித்தது யாரு? தமிழ் மன்னர்களா இல்ல தெலுங்கு நாயக்க மன்னர்களா? யாரு கடைபிடித்தாங்க? இப்ப சத்தியவாணி முத்து அவர்கள் பேர்ல இலவச தையல் இயந்திரம் தான் கொடுக்கணுமா? இந்த மகப்பேறு திட்டம், கல்வி உதவி திட்டம் இதெல்லாம் கொடுக்க கூடாதா? அந்த அம்மா செய்தித்துறை அமைச்சராக அண்ணாதுரை அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கும் போது இங்க லண்டன் பிபிசில போய் பேசிட்டு வந்தாங்க. கருணாநிதி திமுகவுடைய ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது. ஆனா அண்ணாதுரை 1949 செப்டம்பர் 17 ராபின்சன் பூங்காவில் திமுகவை ஆரம்பிக்கும் போது அப்போ பவுண்டர் மெம்பராக இருந்தவர் சத்தியவாணி முத்து. அவரை துரத்தி விட்டது மு கருணாநிதி. பெண்களுக்கு நீங்க நல்லது சரிங்களா? தோழர் லீலாவதி அவருடைய மரணம் மிக கொடூரமான மரணம். கொன்றவர்கள் யார்? திமுகவை சேர்ந்தவர்கள். கொன்றவர்களிடமே வாக்கு பிச்சை கேட்டு, சீட்டு பிச்சை கேட்டு, நோட்டு பிச்சை கேட்டு நின்றது யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். லீலாவதி என்ன மணல் கடத்தி இறந்து போனாரா? மணல் கடத்தினாரா? ஆற்றுமண் கடத்தினாரா? மலையில வெற்றி திண்டாரா? தன் பகுதி, தன் வார்டுக்கு மதுரை மாநகராட்சி வார்டுல இருக்கக்கூடிய தன் பகுதி மக்களுக்கு தண்ணி வேணும்னாரு. தண்ணியை கொண்டு வந்துட்டாரு. தண்ணி பிசினஸ் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி வண்டிக்காரங்க சேர்ந்து விடிய காயில கொண்டுட்டாங்க. அந்த மக்களுக்கு தண்ணிய விற்கக்கூடிய நபர்கள் யாரு? திமுக காரங்க. அந்த திமுக காரங்களிடம் வாக்கு பிச்சைக்கு, நோட்டு பிச்சைக்கு, பெட்டி பிச்சைக்கு போய் நின்னதான் நீ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 10 கோடி வாங்கிருக்கு. 10 கோடி வாங்கிருக்கு. வெக்கமே 10 கோடி வாங்கிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க சொல்லும் பொழுது நினைவுக்கு வருது. இதே திரைக்கலைஞர்கள், இயக்குநர்கள் பல பேர் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டு நேரடியாக வெளிப்படுத்துறாங்க. அதுல பிரகாஷ் ராஜ் அவர்கள் கௌரி லங்கேஷுடைய படுகொலையின் பொழுது அவ்வளவு தூரம் அதை முன்னெடுத்து பேசியிருந்தாரு. அதற்கு எதிர்ப்பு குரலை, கண்டன குரலை பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனா இன்றைக்கு நீங்க சொல்ற இது போன்ற சம்பவங்கள், லீலாவதி போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுது இது குறித்து இவர்கள் மௌனம் காப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம என்ன பண்றோம் இப்ப தமிழ்நாடு ஊடகங்களே நான் பார்த்த வரைக்கும் சமீபத்துல தந்தி டிவி நடக்கிற மக்கள் மன்றத்துக்கு போயிருந்தேன். இப்ப நம்ம பேசணும்ல, 2000 கோடிக்கு மடிக்கணினி கொடுக்கறது சரிதான். ஆனா மடிக்கணில பாடம் நடத்தி கொடுக்கறதுக்கு பேராசிரியர்கள் தேவை. 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே கிடையாது. இத்தனை பேராசிரியர் பணியிடங்கள் காலி இடமா இருக்கு. அந்த பதிவை நீக்கிறாங்களே. நம்ம பதிவு செய்யறோம், மக்கள் மன்றம் சொல்றாங்க, மக்களுக்கான தகவல்களை பேசணும், மக்களுக்கான உரிமைகளை கொஞ்சம் உறக்க பேசணும். அந்த தகவல் நீக்கப்படுறது காரணம் என்ன? ஏன்னா இதை பேசுனா இந்த கருத்து மக்கள் மன்றத்துல வந்தா ஸ்டாலின் அவர்கள் கோச்சிக்குவாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு புண்படும். மக்கள் அவன் கிடக்குறான்.